தாவேக்கா ஊழல் செய்து விட்டது, தாவேக்கா அதை செய்து விட்டார்கள், கொள்ளையடிச்சிட்டாங்க. இந்த பாத்தீங்களா, ஊராட்சி மன்ற தலைவரே வந்து 1,30,000 லஞ்சம் வாங்கிட்டாப்புல, ஊழல் அரசாங்கம், உடனே பதவி விலக வேண்டும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி விலக வேண்டும், அமைச்சர் தூக்கணும், அது இதுன்னு சொல்லி தாவேக்காவினுடைய அந்த அவங்களுடைய ஆபீஸ் கேட்டை வந்து திமுகவுடைய ஜென்சி அந்த கிட்ஸும் சரி, அந்த விங்கும் சரி, பிளஸ் திமுகவுடைய பேச்சாளர்கள், திமுகவுடைய முக்கிய வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் முதற்கொண்டு இதை பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டாங்க, பாத்தீங்கன்னா ஊழல் பாத்தீங்களா, இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அதுக்கு மாறா வந்து இங்க என்ன நடக்குதுன்னா, முதன் முறையாக தாவேக்க அரசாங்கம் வந்து பதவியேற்று முதன் முறையாக தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் 1,30,000 வந்து லஞ்சம் வாங்குற ஒரு வீடியோ வந்த உடனே அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்தாப்புல. இந்த மாதிரி அவர் நண்பரு கடன் வாங்கியிருந்தாப்புல, அந்த கடன் காசை தான் வந்து திருப்பி வந்து கொடுக்க வந்தாப்புல அப்படின்னு தண்ணீர் விளக்கம் கொடுத்தாப்புல. என்ன விளக்கம் கொடுத்தாலும் அந்த மாம்பாக்கம் திருப்பூர் ஒன்றியம் ஊராட்சி தலைவராக இருந்த தாவேக்கா வீராசாமி அவர்களை வந்து உடனடியாக கட்சியை விட்டு வந்து தூக்குறாப்புல விஜய் அவர்கள். ஏன்னா வீடியோ வந்துருச்சு, எக்ஸ்போஸ் ஆறாப்புல, அதனால உடனே வந்து இது பண்ணிட்டாங்க. இதுக்கு உடனே திமுக பாத்தீங்கன்னா இந்த 1,00,000 லட்சம் வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க பாத்தீங்களா, கண்ணுக்கு முன்னாடி ப்ரூஃபே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சன் நியூஸ்ல இருந்து, கலைஞர் நியூஸ்ல இருந்து எல்லாத்துலயும் பயங்கரமா வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க எல்லாத்துலயுமே. ஆனா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரை கைது பண்றாங்க. அவர் கைது பண்ணி அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு அவருடைய கைது பண்ணி அவருக்கு சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல திமுக அரசாங்கத்துல ஒரு வார்டு மெம்பரையாவது வந்து கைது பண்ணிருக்காங்களா? அதான் நேத்து கூட வந்து ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். இந்த பாஸ்கரன்ல வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்து வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாரு, பின்னாடி உட்காந்து பாஸ் என்ன ஆன்சர் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, பாஸ் ஆறீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி கலைஞர் பின்னாடி உட்காந்துட்டு விஜய் அவர்களை பார்த்து வந்து பார்த்தேன், என்னையா அரஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டிஎம்கே காரங்களே இப்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, அது நம்மளோட பயிலாலே கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்த திமுக காரங்களே வந்து இன்டைரக்டா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது, அதுவும் சாதாரண ஆள் கிடையாது. இவர் வந்து என்னவா இருக்காருன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தோட கிழக்கு மாவட்ட இணைச்செயலாளராக இருக்காப்புல. ஒரு மாவட்ட செயலாளருடைய அந்தஸ்து வந்து என்னன்ற எல்லாருக்கும் தெரியும், அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து. இவர் கிழக்கு மாவட்ட இணைச்செயலாளர் வந்து இருக்காப்புல. சோ அப்படி இருக்கப்பதான் இவரை யார் வந்து நீக்குறாங்கன்னா இதே செங்கல்பட்டு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் வந்து தூக்குறாப்புல. அவருடைய லெட்டர் பேட்ல தான் வருது. ஆக அந்த புரோட்டோகாலையும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இது போல ஒரு 5-6 பேரை வந்து நீக்கிட்டாங்கன்னா இங்க லஞ்சம் வாங்குறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? யாருக்கு தைரியம் வரும்? இந்த மாதிரி நடவடிக்கைய இதுக்கு முன்னாடி 2021 இருந்து 2026 வரைக்கும் திமுக அரசாங்கம் எத்தனை பேரை வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்கு, எத்தனை பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க? நீங்க யோசித்து பாருங்க. சிவராஜ் என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளர், அவர் அவ்வளவு தூரம் உச்சபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக சுளிக்க அளவுக்கு நிறைய இடத்துல பேசினாப்ல. அப்புறம் சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸை போட்டாங்க, அப்புறம் வெளியே வந்தாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி அதே வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா ஊழல் குற்றச்சாட்டு 1-2 பேர் மேல கிடையாது. அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருந்தாப்ல, கோர்ட் வரைக்கும் போச்சு. ஆனா யாருக்கு வந்து கட்சியோட பதவியை கூட வந்து பறிக்க திமுக அரசு. ஆனா இங்க கட்சியோட பதவியும் பறிக்கப்படுது, மேலும் வந்து பார்த்தா அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுது. அப்ப மக்கள் வந்து இதைத்தான் விரும்புறாங்க. இதற்காக தான் வந்து ஓட்டு போட்டது. ஒரு மாற்றம், நமக்கு ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து வேற ஏதாவது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேற ஏதாவது துறை ரீதியாக ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது வந்து உடனடியா கட்சியை விட்டு நீக்கி அவர் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் மீதான மதிப்பு வந்து மேலும் 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 அதிகரிக்க, நம்பிக்கை இன்னும் வந்து அதிகமாகும். இப்ப ஏற்கனவே வந்து அமைச்சர் சரத் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சையில மாட்டினாப்புல, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சர்ச்சையை மாத்தினாங்க. இப்ப இந்த அமைச்சர் விரிவாக்கத்துல கூட இந்த 2 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து பறிக்கப்பட போறதாதான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ரொம்ப அரசியல் விமர்சனம் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அதை கணிச்சு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சர் விரிவாக்கத்துல கண்டிப்பா வந்து கீர்த்தனா அவர்களையும் சரத் அவர்களையும் வந்து நீக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஆட்சிக்கு வந்து கொடுத்த கெட்ட பேரானது இந்த 2 பேர்னாலதான் வந்து அதிகமா வந்துச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமாக இந்த ஆய்வுக்கு சேர்றது இதால ஆர்வ கோளாறு நடந்தது. ஆரம்ப காலகட்டத்துல நம்ம அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டாப்ல, நம்ம அண்ணா தானே சிஎம், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வ காலராக போயிட்டு வந்து முட்டை எங்க இருக்கு, இதுதான் வந்து முறுக்கா, இதுதான் அதிரசமா, இது வந்து எப்படி எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆர்வ கோளாறுல ஆரம்பத்துல ரீல்ஸ் காண்டி நிறைய விஷயத்த வந்து பண்ணாங்க. ஆனா இப்ப அதோடைய வீரியமானது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாக ஆரம்பிச்சு இப்ப அந்த ரீல்ஸ்ன்றது வந்து டோட்டலா வந்து ஸ்டாப் ஆகிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு.
ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்து போனாலே வந்து இன்னைக்கு இருக்க தாவேக அரசாங்கத்தை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கு அவரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழுத்த திருத்தமா சொல்றது என்னன்னா, லஞ்சம் கிடையாது, லஞ்சம் ஆனா என்கிட்ட சொல்லுங்க, கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தீர்க்கமா சொல்றாப்புல. அப்படி இருக்கிறப்ப மீடியாவும் வந்து இன்னைக்கு கழுகு மாதிரி உட்காந்துருக்கு. யார் என்ன பண்றாங்க, உடனே ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஆச்சுன்னா உடனே வந்து அதை ஒரு பிளாஷ் நியூஸா போறதுக்கு எல்லாம் தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அதிகாரிகள் இன்னைக்கு பயப்படுறாங்க, எம்எல்ஏக்கள் பயப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டரோட சொந்தக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது உதவி கேட்டா 6 மாசத்துக்கு பக்கத்து வரான்றாங்க. அப்ப 6 மாசம் கழிச்சு என்ன பண்ண போறாங்க? 6 மாசம் பழகிரும், அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூ பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்றாப்புல அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக அரசியல் என்பது வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, முடிந்த அளவுக்கு இந்த லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகம் வேணும். லஞ்சத்தை நார்மலைஸ் பண்ணாதீங்க, ஊழல நார்மலைஸ் பண்ணாதீங்க. அதை நார்மலைஸ் பண்ணிதான் லஞ்சம் வாங்கினா கூட வந்து அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்குது சொசைட்டில. அவங்களுக்கு உண்டான ஒரு இடம் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஃபேமிலிலயோ இல்ல அவங்களுடைய கம்யூனிட்டி சார்ந்த இடத்துலயோ இல்ல ரிலிஜன் சார்ந்த இடத்துலயோ அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை கிடைக்குது. லஞ்சம் என்பது ஒரு கேவலமான விஷயம், ஊழல் என்பது வந்து பார்த்தா உச்சபட்ச குற்றம் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில வந்து அதை கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க. அதுக்குண்டான வேலையை வந்து பாருங்க, இவங்க முழுச புறக்கணிக்கணும்னு சொல்லிதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. சோ அதை நோக்கிதான் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களும் போராடுறதுதான் வந்து இன்னைக்கு யதார்த்தமான விஷயமா இருக்கு. லஞ்சம் இன்னைக்கு வாங்கவே இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது, குறைந்து கொண்டு வருகின்றதுதான் யதார்த்தமான விஷயம். நன்றி, வணக்கம்.